தினம் ரொம்ப சந்தோஷப்படுகிறது. குறிப்பாக என்ன சொன்னால் YMCA மெட்ராஸும் போடல, இல்லை சென்னையும் போடல, YMCA பெண்களை கொண்டாடுறது போட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, எத்தனை பேர் வேலை செய்கிற ஆண்களுக்கும் வீட்டில் வந்து யாருக்கா சப்போர்ட்டிவா பெண்கள் இருக்காங்க. எனக்கு என்னுடைய மனைவி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. அப்படி பண்ணுறதுனால என்னாலும் உற்சாகமாக வேலை செய்ய முடியுது. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் வந்து எல்லா ஹஸ்பண்ட்ஸுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிற பெண்களையும் நம்ம சேர்த்தாண்டி கொண்டாடுறோம். இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாஃப், மேல் ஸ்டாஃப் ஒய்ஃப்ஸெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சாரி, அதுக்கு ரொம்ப நன்றி. இதனால நம்ம மத்தியில் நம்ம தேசிய தினம் வந்திருக்காரு. ஒரு விசேஷமான நாள். பட்டு அதெல்லாம் நான் இது சொன்னதில்லை. பட்டு ஆனால் இன்றைக்கி நம்மளை உற்சாகப்படுத்துறது வந்திருக்காரு. நமக்கு எல்லாம் கிஃப்ட்ஸ் தர போகிறாரு. ஸோ அவர் கைக்கு தட்டி வரவேற்கலாமா? எல்லாரும் பசியில் இருப்பீங்க. 2:40 நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். எனக்கு இந்த அம்மாக்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃபோனில் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களோட பேருக்கெல்லாம் நான் ஒரு பட்ட பேர் வச்சுப்பேன். அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து பேர் வந்து அம்மா தெய்வம் தான் வச்சுருக்கேன். என் ஒய்ஃப் ஒன்று வச்சுருக்கேன், சிஸ்டருக்கு ஒன்று வச்சுருக்கேன், டாக்டருக்கு ஒன்று வச்சுருக்கேன், ஆசிரியருக்கு ஒன்று வச்சுருக்கேன். அது மாதிரி எல்லாருக்கும் வச்சுருக்கேன். அது மாதிரி அம்மா அப்படின்னா தெய்வம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பெண்கள் தின கொண்டாட்டம் ஆக்சுவலாக அது முடிஞ்சிருச்சு. உங்கள் மேலே ஆசிரியர் வச்சுருக்கிற, ஜெனரல் செக்ரட்டரி வச்சுருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேர் அண்ட் லவ் கன்சர்ன் செப்பரேட்டாக ஒரு டே உங்களுக்கு லீவ் கொடுத்து இன்னொரு நாள் சண்டே வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் டேயில் உங்களை அந்த செலிப்ரேஷனை வச்சு, அது மட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு விமென்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு போயிடாமல் பெண்களை கொண்டாடுவோம் அப்படின்னு நல்ல ஒரு தலைப்பும் கொடுத்துருக்கிறாரு. அவர் முகத்தை பார்த்தா இன்னைக்கு ஹோல் டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கார் போல இருக்கு. எனிவே, எனக்கு இந்த பெண்கள் கொண்டாடுவோங்கிறதுல உடன்பாடே கிடையாது. பிகாஸ் அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை, பெண்கள் இல்லைன்னா நம்ம இல்லை. அம்மாங்கிறது ஒரு தெய்வம் ஸ்தானம் அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஒரு குயின் ஸ்தானத்தில் இருக்காங்க, குயின் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. என் ஒய்ஃப்னா அப்படின்னா நான் உங்களெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி டாட்டர்ஸ் எத்தனை பேருக்கு பெண் குழந்தைகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இந்த பெண் குழந்தைகள் பெற்றவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பேர் சிப்ளிங். எனக்கு மூத்தவங்க 3 பேர் அக்கா, எனக்கு எல்டர் சிஸ்டர்ஸ். அவங்க எல்லாருக்குமே பொம்பளை பிள்ளைங்க தான். நான் அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் 2 பிரதர்ஸ். எங்கள் எல்லாருக்குமே டாட்டர்ஸ் தான். எல்லாருக்குமே 2 டாட்டர்ஸ். அந்த மாதிரி ஸோ எங்கள் குடும்பமே பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பெண்கள் சூழ்ந்த குடும்பமாக தான் இருக்கும். பட் எனக்கு கிராண்ட்சன் இருக்காரு, கிராண்ட்சன் பேரன். இப்போ ரீசெண்டாக வாஸ் இன் லண்டன். நான் ஒரு 10 days நான் UK போயிட்டு இங்கிலாந்து போயிட்டு வந்தேன். அப்போ டாக்டர் வீட்டில் இருக்கிறப்ப அவனை பாத் கொடுக்க சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு அது புது அனுபவமாக இருந்துச்சு. என்னுடைய பேரனை குளிப்பாட்டுறது வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. டப்பில் இருந்து குதிச்சு அதுக்குள்ளே போகிறான், அதில் போகிறான், திருப்பி அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சோஃபாவில் அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறான். அப்பாடா, ஏன்னா நான் டாக்டர்கிட்ட சொன்னாங்கன்னா ஒரு பொம்பளை போய் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இதுலேயும் அவனுக்கு 5 வயசு தான் ஆகுது. ஜஸ்ட்டு ஈஸியாக இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிடுறான். எனக்கு புதுசாக இருக்குது எல்லாமே. ஏன்னா நான் என் டாட்டர்ஸ், தம்பிங்க பிள்ளைங்க, எல்லாம் அக்கா பிள்ளைங்க எல்லாரையும் நம்ம பார்த்து வளர்ந்ததெல்லாம் எல்லாம் அப்படி அமைதியாக. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனிவே, டாக்டர்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ், லைக் ஏஞ்சல்ஸ். ஸோ விமென்ஸ் ஒய்ஃப் ஸ்டேட்டஸில் இருக்கவங்கலாம் குயின்ஸ். உங்களை நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? நான்லாம் குயின் ராணி மாதிரி அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ணுறீங்களா? பார்த்தேன் நான் இப்போ
எனிவே அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு கரேஜ் வந்தாங்க. அது அழகாக இருந்தது. அது இப்போ கிறிஸ்டி மேனேஜ் ஆகிட்டாங்க. ஆசிரியரோட சேர்ந்து ஸ்மார்ட்டாக வந்து எல்லாத்தையும் ஒரே பாயிண்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்ட்டாங்க. அதெல்லாம் சும்மா சொன்னாங்க. உங்களை அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க சொன்னாங்க. உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்து அப்படியா? நான் என் மனசை தொட்டு சொல்கிறேன். எல்லாருமே எல்லா ஹேர் ஸ்டைலும் நல்லா இல்லை. நான் அழகு வந்து எங்கே இருந்தாலும் ரசிக்கணும். நான்லாம் அப்படிதான். அம்மா ஏஜில் இருக்கிறவங்க ஒரு அழகு, அக்கா ஏஜில் இருக்கிறவங்க ஒரு அழகு, அந்த மாதிரி எல்லா ஏஜ்லேயும் அழகாக இருக்காங்க. அதுக்காக மகள் வயசில் இருக்கிறவங்கள அழகாக ரசிக்க முடியாது. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த மெச்சூரிட்டியும் இருக்குது. எனவே என்னை பொறுத்தவரைக்கும் இந்த விமென்ஸ் டே அப்படிங்கிறதுல உடன்பாடு இல்லை. என்னென்னா நீங்கள் அந்த விமன் படிங்க, WOMEN. விமன் பெண் இல்லாமல் மென்னே இல்லை. அது வந்து பைபிள் பிப்ளிக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஆதாம் அது வந்து அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. ஏன்னா நான் ரொம்ப எனக்கு காமன் பீப்புள்கிட்ட, எனக்கு பரிச்சயம் இல்லாத நபர்கள்கிட்ட வந்து நான் பைபிளை பற்றி ஆழமாக பேச மாட்டேன். ஏன்னா அவங்களோட ஃபேத்தை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பீப்புள்கிட்ட மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் நான் பேசுவேன். ஏன்னா அது என்னுடைய பர்சனல் திங். ஆதாமோட எலும்புல இருந்து எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குனாரு. பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரே எலும்பு தான் இருக்குது, ஒரே நம்பர்ஸில் தான் இருக்குது. நீங்கள் போய் உங்கள் பாடியை எக்ஸ்ரே எடுத்து, உங்கள் ஹஸ்பண்டோட பாடியை எக்ஸ்ரே எடுத்து டோட்டல் போனே கவுண்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். நான் அதுக்குள்ளே போக விரும்பலைன்னு சொல்லிட்டேன். அந்த பைபிள் சாப்டருக்குள்ளே நம்ம போக விரும்பலை. பட் என்னை பொறுத்தளவுக்கு பெண் இல்லைன்னா ஆண் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இது வந்து நம்ம பெண்களை கொண்டாடுவோங்கிறதுக்கு பதிலாக குடும்பத்தினை கொண்டாடுவோம்னு ஏதாவது வைக்கலாம். ஃபேமிலி டேன்னு வைக்கலாம். இந்த டே ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்குற டேஸ் இதெல்லாம். ஜெண்டர் ஈக்குவிட்டி நேஷனல் கவுன்சில் பொறுத்தளவுக்கு, ஈவன் வேர்ல்டு அலையன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரியும்ல. உலகம் முழுவதும் இருக்கிற OMCA அதெல்லாம் தெரியுதுல்ல, வேர்ல்டு அலையன்ஸ் OMCA. அங்கெல்லாம் வந்தீங்கன்னா நேஷனல் வேர்ல்டு லெவல் லீடர்ஸ் எல்லாருமே விமென்ஸ் தான். மென் வந்து அந்த மைனாரிட்டியில் தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஏஷியா லெவல்லையுமே மென்ஸ் வந்து மைனாரிட்டி லெவலில் தான் இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து குடும்ப தின விழான்னு சொல்லி ஒன்று வைக்கலாம். ஏன்னா சில்ட்ரன்ஸ் டே இருக்குது, ஃபாதர்ஸ் டே இருக்குது, மதர்ஸ் டே இருக்குது, அதெல்லாம் கூட. மென் டேன்னு ஒன்று இல்லை, அது தெரியும்ல. மென்னுக்குன்னு ஒரு நாள் இருக்கா தெரியுமா? மென்னுக்குன்னு இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இந்த விமென்ஸ்ங்கிறதுக்கு வைக்கிற விமென்ஸ் டே பதிலாக ஃபேமிலி டேன்னு சொல்லி அதை செலிப்ரேட் பண்ணால் இட் வில் பி குட். அதை நான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் பிப்ளிக்கலை பற்றியோ அது வேறு எதுவும் பேசி இல்லை இன்னும் டைம் எடுத்து உங்களை போர் பண்ண விரும்பலை. ஆசை நீங்கள் கிஃப்ட் கொடுக்க சொன்னீங்கன்னா கொடுத்துருவேன். ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய நாள் இந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷன் வந்திருக்கேன். அதில் இப்போ தான் கொஞ்சம் மென்ஸ் கம்மியாக இருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது, ஒரு வளர்ச்சி தான் செய்கிறது. ஐ அப்ரிஷியேட் யூ. பெண்களை மட்டும் வச்சு நீங்கள் ஸோ இப்போ இவங்க கை தட்டியிருக்காங்க அப்படின்னா என்னென்னா இவங்க சார்பாக நான் 2-3 கோரிக்கை வைக்க போகிறேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. உங்கள் சார்பாக நான் வைக்கவா, நீங்கள் வைக்கிறீங்களா? இல்லை எனக்கு ஐ வாண்ட் டு நோ அபவுட் யுவர் கரேஜ். கரேஜ்னா தைரியம். உங்களோட தைரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். பிகாஸ் டுடே இஸ் யுவர்ஸ் டே. அப்படி தானே சொல்கிறோம். டுடே இஸ் யுவர்ஸ் டே. ஐ எம் ஸோ அட்மைர் யூ. நீங்கள் கம்பேர் பண்ண விதம்லாம் ரொம்பவே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. நான் பார்த்த ரூட் ஒன்று, இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒன்றுன்னா குட், தட் சவுண்ட்ஸ் குட். ஸோ மை பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் எத்தனை பேருக்கு கரேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியணும். இன்னைக்கு பெண்கள் தினம். இன்னைக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா சாதிக்கலாம். நீங்கள் என்ன நினச்சாலும் சாதிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் கேட்கலாம். என்ன கேட்கலாம் சொல்லுங்க பாருங்க. நீங்கள் கேட்குற 3மே கிராண்டட் ஆக போகுது. ஏன்னா நீங்கள் கை தட்டிட்டீங்க, அவர் ஹாப்பி மூடில் இருக்காரு. சேலரி ஏற்ற போகிறது இல்லைங்க, அதெல்லாம் ஏற்ற வச்சு
ரியலாக எவ்வளோ பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? அப்போ இந்த ஐஎம்எஸ்காரங்க கை தூக்குனாங்க, ஐஎம்எஸ்க்கு ஆசைக்கு போடுங்கன்னு சொல்லி கையை கீழே அடிக்கிறாங்க. சரி, ஆசை இவங்க கிட்ட விட்டோம்னா பஞ்சாயத்து பெருசாக போயிட்டே இருக்கணும். சார் நானும் அவங்க சார்பாக கேட்குறேன் சார். ஏன்னா நான் வேர்ல்டு வைடு ட்ராவல் பண்ணுறேன். நானும் உங்கள்கிட்ட இந்த பர்சனலாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அரௌண்ட் த வேர்ல்டு எப்படின்னா, நான் இப்போ சொல்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, ஏற்றுக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நான் வந்து ஆசிரியரோட ஐயா நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக உங்கள் கை ஓசத்தை வேணாம், நீங்கள் பயப்படுறது தெரியுது, 2 பேர் கையை தூக்கிட்டு கீழே தான் போடுறீங்க. அதனால நீங்கள் ரைட் வாய்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் மாதத்துல 3 நாள் அவங்களுக்கு லீவ் கொடுக்கலாம். சரி, இல்லை அதுக்கு so many ரீசன் இருக்கு. ஏன்னா அது வேர்ல்டு வைடு அதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ 4 நாள் கூட கொடுக்கலாம், பட் 3 நாளாவது மினிமம் 2 நாளாவது கொடுத்தா இட் வில் பி குட். சத்தம் எப்படிங்க, உங்கள் சத்தம் அதிகமாக இருந்தால் தான் அவர் வந்து கொடுக்கலாம். சரி, ஸோ சனிக்கிழமை ஆஃப் டே, அது போக வந்து மாதத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் லீவு மைட்டி. அது புரிஞ்சுக்கோங்க. அது அவர் அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக போய் சொல்லி எடுக்காமல் ஜெனியூனாக அந்த 3 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் பெண்கள் மட்டும் நாட் வித் யுவர் ஹஸ்பண்ட்ஸ், நாட் வித் யுவர் சில்ட்ரன்ஸ், நாட் வித் யுவர் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் தனியாக போகிற மாதிரி ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த டூருக்கு வந்து ஆசிரியரையும் கூட்டாதீங்க, ஜெனரல் செக்ரட்டரியும் வேணாம். ஜெனரல் செக்ரட்டரி ஒய்ஃப் கூப்பிட்டுக்கோங்க. இப்போ விமென்ஸ் செக்ரட்டரிஸ் இருக்காங்களா வந்திருக்காங்களா? காணும். ஓகே, குட். ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் பெண்கள் மட்டுமே, அது ஜஸ்ட் அப்படி கெஸ் பண்ணுங்க, ஒரு பிளேனில் நீங்கள் நினச்ச ட்ரெஸ் போட்டுட்டு நினச்ச மாதிரி அதை பார்த்தல இங்கே எந்த உலகத்தில் வந்து இருக்கீங்க. அவங்க டேஸ்ட்டு ஜிஎஸ்எம், அவங்க டேஸ்ட்டு பரவாயில்ல. இப்போ இல்லை கவிதைக்கு பொய் அழகு, அந்த மாதிரி நீங்கள் பாராட்டுறது அழகுதான். அதை நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. அதில் ஒருத்தவங்களையுமே பார்த்தா ஒரு தலைமுடியுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. அப்படின்னா நீங்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு போல, இல்லை பப்ளிக் பிளேசஸ்க்கு போகலன்னு அர்த்தம். நீங்கள் பப்ளிக் பிளேசஸ்க்கு போனால் தான் அந்த ஹேர் ஸ்டைலோட, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு லூஸ் ஹேர் தாங்க அழகு. முடியை வந்து வாராமல் விட்டுட்டு வர்றது தாங்க அழகு. தலையை கோம்பே பண்ணாமல் வர்றது அழகு. நான் சும்மா சொல்கிறேன். எனிவே, ஸோ இந்த 3 கோரிக்கை உங்கள் சார்பாக வச்சுருக்கு. ஆல்மோஸ்ட் இது 3மே கிராண்டட் தான். ஸோ அந்த எந்த நாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறது, அல்லது எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து உங்களுக்குள்ள ஒரு 5 பேர் எந்திரிக்கலாமா வாலண்டியர் பண்ணுறதுக்கு? நீங்கள் தெரியுமா அட்வொகேட்? நீங்கள் ஓகே, யூ ஆர் ஒன் ஆஃப் த வாலண்டியர். ஓகே, உன் பேர் பிரின்சியா, நான்சி, கிரேசி? ஓகே, கிரேசி ஒரு வாலண்டியர், இன்னும் 4 வாலண்டியர்ஸ், ஜிஎஸ் ஒய்ஃப் ஒரு வாலண்டியர், இன்னும் 3 வாலண்டியர்ஸ். நான் பிரின்சி. ஓகே, அடுத்து இன்னும் 2 பேர் வேணும். உங்கள் பேர்? ஏன்னா எல்லாருமே சிஆர். ஓகே, கிரேசி. ஓகே, அடுத்து இன்னும் ஒருத்தவங்க. அவங்க ஃபர்ஸ்ட்லேயே வரல, எப்போ தான் வாங்க. ஸோ 1 2 3 4 கிறிஸ்டின் எல்லாமே எக்ஸப்ட் ரூத் எல்லாமே ஒய். ஓகே, நீங்கள் 5 பேரும் கலந்து பேசி
நீங்கள் அதை ப்ரொப்போசல் கொடுத்தீங்கன்னா போர்டில் வச்சு அதை பாஸ் பண்ணி சாட்டர்டே ஆஃப் டே லீவும் மந்த்லி 3 days லீவும் ப்ளஸ் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் மட்டுமே பெண்கள் மட்டுமே போகிறது உள்ளூரா வெளியூரா வெளிநாடா அப்படிங்கிறதும் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணப்படும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்க போகிறாருன்னு தெரியல. அடுத்த வருஷம் நான் இந்த செலிப்ரேஷன் இருந்தால் அந்த கிஃப்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு இந்த கிஃப்ட் வேணும் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டே உங்கள் டே அப்படின்னு சொன்னால் இந்த டே நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் கேட்குறதெல்லாம் யூ ஷுட் வாட் எவர் யுவர் விஷ், உங்கள் விஷ் எல்லாமே அச்சீவ் ஆகணும். ஸோ நீங்கள் இட்ஸ் எவ்ரி திங் இன்னைக்கு கேட்குறதெல்லாம் கிராண்டட் அந்த மாதிரியா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பெஞ்சமின் சார் நீங்களும் வாங்க, 2 பேர் பண்ணலாம்.